தூங்கி எந்திரிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்க போகிறேன். தண்ணி எப்படி குடிக்கணும்னா உட்காந்து தான் குடிக்கணும். உட்காந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நின்று குடிக்கிறது எப்போ தண்ணி குடித்தாலும் உட்காந்து தான் குடிக்கணும். அது மாதிரி லிக்விட் ஐட்டங்கள், சாப்பாடு இந்த மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் உட்காந்து தான் சாப்பிடணும். படுத்துட்டு சாப்பிடக்கூடாது, படுத்து தண்ணி குடிக்கக்கூடாது, அதெல்லாம் படுத்துட்டு எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. இப்போ தண்ணி குடிக்க போகிறேன். இது நம்ம உட்காந்துட்டு நமக்கு தேவை தகுந்த மாதிரி குடிக்கணும். அளவுக்கு மீறி குடிக்கக்கூடாது. தாகம் எடுக்கும்போது எவ்வளோ குடிப்போமோ அந்த மாதிரி குடிச்சிடணும். காலையில் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் கணக்கு வச்சு மடமடமான பானை மாதிரி வயிற்றுலேருந்து நிரப்பக்கூடாது. அந்த மாதிரி நிரப்பினா உடம்புக்கு நல்லது கிடையாது. நமக்கு போதுங்கிற அளவுக்கு மனசு தோணும். அந்தளவுக்கு குடிச்சப்போது காலையில் எப்போயுமே தண்ணி குடிக்கும்போது அதுதான். ஒரு பாட்டு தண்ணி மடமடம் குடிச்சு தான் ஆகணும். இவ்வளோ தண்ணி இந்த டைமில் குடிச்சு அது அந்த டைம் கணக்கு வச்சு குடிக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்போ தான் தாகம் எடுத்து குடிச்சு ஆனால் 2 லிட்டருக்கு அளவுக்கு குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது தான். தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கக்கூடாது. இப்போ தண்ணி குடித்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ அதுக்கடுத்து என்ன குடிப்பேன்னா கருவேப்பிலை அரைச்சி சாறு மாதிரி வச்சுருக்கேன். அது லைட்டாக கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து குடிப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சேர்த்து குடிப்பேன். மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவேன். இல்லைன்னா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா தான் அது சாறு நிறைய கிடைக்கும். அகல இலையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலை வாங்காதீங்க. அது குடிக்கும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நாட்டு கருவேப்பிலை வாங்கி சாப்பிட்டு குடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் குடிப்பேன். இந்த கருவேப்பிலை சாறு அந்த சக்கையோடு நம்ம குடிக்க வேண்டாம். சிலருக்கு செரிமானம் ஆகாது பார்த்தீங்களா, பச்சையாக அரைச்சி குடிக்கணும்ல. சிலர் பச்சை இலையை அரைச்சி தக்கதையாக குடிப்பாங்க. அப்படிலாம் குடிக்கக்கூடாது. சில சமயம் டைஜஸ்ட் ஆகாது, பேதியாகி போனால் போகும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி வடிகட்டி குடிக்கணும். வடிகட்டி ரொம்ப பொடி ஒட்டை உள்ள இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஒட்டையை உள்ள வடிகட்டி வச்சு வடிகட்டி இந்த வடிகட்டி தேங்காய் பால் வடிகட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிகட்டி இது ஹோல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். சாறு நல்லா இறங்கும். தேங்காய் பாலுக்கும் அதே மாதிரி தான் இந்த வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவேன். இதில் கருவேப்பிலை சாறு எடுக்கும்போது சாறு மட்டும் நிறைய கிடைக்கும். பொடி வடிகட்டினா சாருக்கு எரிச்சல் அந்த வேலை செய்யறதுக்கே பிடிக்காது. ஏன்னா டக்குன்னு ஒரு பிழிஞ்சிட்டு நம்ம காலிலேருந்து குடிச்சிடலாம். இப்போ தண்ணி குடித்து கொஞ்சம் கழிச்சு தண்ணி குடிச்சு இது குடிக்க முடியாது. உடனே குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்து கொஞ்சம் கழிச்சு நான் தண்ணி குடித்து கொஞ்சம் ஆயிடுச்சா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ கருவேப்பிலை சாறு குடிக்க போகிறேன். இதுவுமே தண்ணி குடித்து நமக்கு தாகம் அடங்கி அதுக்கப்புறம் குடிக்கணும்னு தோணணும். உடனே தண்ணி குடிச்சோன்னே நம்ம கடமையை குடிக்கிற மாதிரி மடக்கு குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே டைமில் எல்லாம் இருக்கும்போது நம்ம வயிறு தொப்பையாக இருக்க காரணம். மெயின் புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான விஷயம். அதான் நம்ம கரெக்ட் டைம் ஏதாவது ஒரே டைமில் சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லி மடமடன்னு வயிற்று நிரப்போம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம உடம்பு வயிறு தொப்பை வர காரணம். எனக்குலாம் வயிறு தொப்பையே கிடையாது. நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பேன். என்னோடய வெயிட் 55 kg. என் சின்ன வயசு கரெக்டாக 55 இல்லை 56 50 அந்த 58க்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே தாண்டவே செய்யுது. ஆனால் இப்போ 55 இந்த மாதிரி இதை ரெகுலராக குடிக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா உடம்பு ஃபிட்டாகவே இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் கடிச்சு குடிப்பேன். நெல்லிக்காய் ஜூஸ்லாம் இனிப்பு சேர்க்காமல் 2 நெல்லிக்காய் பச்சை அரைச்சி குடிப்பேன். இந்த மாதிரிலாம் குடிக்கும்போது உடம்பு நமக்கு சதையே போடாது. எவ்வளோ சாப்பிட்டாலும் சதை போடாது. நமக்கு தேவையான கழிவுகள் நீக்கக்கூடிய தன்மையுடையது இந்த மாதிரி ஃபைபர் கணக்கு உள்ளதெல்லாம் குடிக்கும்போது.
நம்மளுக்கு வந்து எங்கேயுமே ஊழச்சதைங்கிறது இல்லாமல் இருந்தால் தான் உடம்பு வந்து ஃபிட்டாக எந்த ட்ரெஸ் போட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தொப்பை இல்லாமல் இருக்கணுமா? நான் சொல்கிறேன் நான் என்னென்ன சாப்பிடணும் எல்லாமே சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து குண்டாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் எதெல்லாம் சாப்பிட்றேன்னா யாருக்குமே வந்து நம்பிக்கை வராது. அதனால் வந்து நான் எப்படி இருக்கணும் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். எங்கள் வீட்லேயே கேட்பாங்க எல்லாமே, எப்படி இவ்வளோ இது நாங்கள் பார்க்குற சமயம் ஃபுல்லாக நீங்கள் இதே உடம்பு கூடவும் செய்யலை, குறையும் செய்யலை, கையிலையும் சதை போடல, எல்லாம் எப்படி கரெக்டாக கிட்டது. நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? அதனால் இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு. இப்போ வந்து தண்ணி குடிச்சேனா அதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல்லாக குடிக்க மாட்டேன், இதில் 1 கிளாஸ் குடிப்பேன். இது குடிக்கும்போது கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஏன்னா இதுலேயும் எல்லாமே சேர்ந்து கருவேப்பிலை சாறு வந்து எல்லாமே சேர்ந்துட்டா இது கொஞ்சம் வயிறு வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணி மாதிரி நினைக்க வேண்டாம், இது ஒரு ஃபுட்டு மாதிரி தான். இதை சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப இழுக்காது. நம்ம காலைல வந்து சீக்கிரம் சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிடும்போது இதை குடித்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் வந்து சாப்பிட்லாம். நான் அப்படி தான் செய்வேன். இதை குடித்த உடனே சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப சாப்பிட முடியாது. நான் சாப்பாடு ரொம்ப அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டேன், அளவோடு தான் சாப்பிடுவேன். இப்போ இது எவ்வளோ குடிக்க போகிற மக்களம்மா? நல்லா வந்து கலக்கி விட்டுறணும், ஏன்னா அந்த கருவேப்பிலையோட எசன்ஸ்லாம் அதிகம் தங்கியிருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து 1 கிளாஸ் போதும், தாராளமாக போதும். அந்த பெரிய வடிகிற போய் எப்படி திக்க வந்துருக்கு பார்த்தீங்களா சாறு, இதை இப்போ குடிக்க போகிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும், ஏன்னா தொண்டைப்பயிர் வந்து இந்த கருவேப்பிலை லேசஸாக திப்பிமாக இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒட்டிக்கிறதுனா சில பேருக்கு வாமிட் வரும். அதனால் வந்து குடிச்சிக்கணும், அந்த டேஸ்ட்டை மாற்றிடணும். அதனால் என்ன குடித்தாலும் வந்து அந்த வாழ்க்கையில் அந்த டேஸ்ட் இருக்குது பிடிக்காது எனக்கு. ஏன்னா சத்துள்ள பொருள் குடிப்பேன், உடம்பு ஹெல்த்துன்னு சொல்லி குடிப்பேன். ஆனால் குடிச்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் அந்த ஸ்மெல் இருக்குது, தொண்டைப்பயிர் இதெல்லாம் பிடிக்காதா, நல்லா வந்து தண்ணி குடித்து அந்த டேஸ்ட்டே மாற்றிடு. இது கசப்பு சுவை எதுவுமே கிடையாது, ஆனாலும் நமக்கு அந்த வாய்க்குள்ள அந்த டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் வந்து பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உலர் திராட்சை ஏதாவது வாயில் போட்டோன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். என்ன குடித்தாலும் சரி அப்படி தான் செய்வேன். இப்போ நான் கஷ்டப்பட்டுலாம் குடிக்கல இல்லையா, அது ஏன்னா வந்து நம்ம கருவேப்பிலை வந்து கசக்காது, ஒன்றும் செய்யாது, ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து நல்ல டேஸ்ட்லாம் இருக்கும். அது இந்த கருவேப்பிலை சாப்பிடும் போது நல்லா 3 டைம் நல்லா கழுவிடணும், கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம கடைக்காரன் கொண்டு போய் எங்கேருந்து கொண்டு வந்து தெரியாது, சுத்தமாக கழுவிட்டு ஒரு 3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் அந்த கருவேப்பிலையை. இந்த மாதிரி ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருக்கும்போது தான் உங்களுக்கு சாரும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளூமிங்காக இருக்கும். அந்த இது எப்படி சொல்கிறது, ஃபேஸில் கருமை படர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கருமை படம் வந்து தடுக்கப்படும் இந்த கருவேப்பிலைக்கு. என்னடா இதில் எப்படி அப்படி அந்த மாதிரி நன்மை வருதுன்னு நினைக்க வேண்டாம். என் ஃபேஸை பார்த்தீங்களா, இது வந்து தெரிஞ்சுக்கலாம். கருவேப்பிலை சாப்பிட்டா குடித்தோன்னா ஃபேஸ் நல்லா க்ளூமிங்காக ஷைனிங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கலர் வரும், கலர் அழகு அப்படின்னு சொல்லவே இல்லை. கலர் இல்லாதவங்களும் மாநிறம் கருப்பாக உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை சாப்பிடும்போது அது தோல் வந்து ஒரு ஷைனிங் வரும். அதான் சொன்னேன், அதுலேயும் ஒரு அழகு கொண்டு வந்துடலாம்.
சிவப்பு கலர் வரும் அப்படின்னு நான் பேசவே இல்லை. கலர் கம்மியாக உள்ளவங்களும் அந்த ஸ்கின்னில் ஒரு ஷைனிங் இருந்தால் அது ஒரு அழகாக இருக்கும், பார்க்குற சீக்கிரமாக இருக்கும் இல்லையா? அதான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உகந்தது இந்த கருவேப்பிலை. சாப்பிட்டு பாருங்கள், அந்த தோலில் ஒரு முணுமுணுப்பு வரும். தோல் மினுமினுப்பு தர, அதுதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டல் அடிச்சு வெயிலில் போய் அலைஞ்சா எப்படி டல் அடிச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஸ்கின் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப நேரம் ரெங்கிள்ஸ் நீக்கக்கூடிய தன்னுடையது கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறையா வந்து புத்தகங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா இவ்வளோ நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உடம்புக்கு வந்து வேறு என்ன நல்லது பண்ணுங்கிற விஷயம் நான் சொல்கிறேன். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கருவேப்பிலையை பற்றி பார்த்தாச்சு.